நாம உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய்கள்ல கடலை எண்ணெய் நல்லதா அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். கடலை எண்ணெய் நல்லதுதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லதுதான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அதே மாதிரி எந்த மாதிரி கடலை எண்ணெய் பயன்படுத்துறோம் என்பதும் முக்கியம். கடலை எண்ணெயோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுப்போம். கடலை எண்ணெயில மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு நிறைய இருக்கு. இது கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவும். அதனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இதுல வைட்டமின் இ சத்து அதிகமா இருக்கு. இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே உதவும். அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது. கடலை எண்ணெய் அதிக வெப்பநிலையை தாங்கும் தன்மை கொண்டது. அதனால பொரிப்பதற்கு இது ஒரு நல்ல சமையல் எண்ணெய். அதிகமா சூடுபடுத்தினாலும் அதோட சத்துக்கள் அப்படியே இருக்கும். கடலை எண்ணெயில இருக்கிற ரெஸ்வெராட்ரால் ஒரு பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இது சில நோய்கள் வராம தடுக்கவும் உதவும். சரி, எந்த மாதிரி கடலை எண்ணெய் வாங்கணும்? கடலை எண்ணெய் வாங்குறப்போ செக்குல ஆட்டின கடலை எண்ணெய் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இதுல எந்த கலப்படமும் இல்லாம சத்துக்கள் அப்படியே இருக்கும். ரீஃபைண்ட் ஆயில் வாங்கும்போது அதுல சில ரசாயனங்கள் கலந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அதனால செக்கு எண்ணெய் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. கடலை எண்ணெய் உபயோகப்படுத்தும் போது எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? கடலை எண்ணெய் எவ்வளவு நல்லதுன்னு சொன்னாலும் அதுல கலோரிகள் அதிகம். அதனால எல்லா எண்ணெயையும் போல இதையும் அளவோடு பயன்படுத்துறது தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் இதுல நிறைய இருக்கு. இது உடம்புக்கு தேவைதான். ஆனா அதிகமா எடுத்துக்கும் போது சிலருக்கு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். அதனால மற்ற எண்ணெய்களையும் சேர்த்து மாத்தி மாத்தி பயன்படுத்துறது ஒரு நல்ல பழக்கம். சுருக்கமா சொன்னா சுத்தமான செக்குல ஆட்டின கடலை எண்ணெயை அளவோடு பயன்படுத்தும் போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் ஒரே எண்ணெயை பயன்படுத்தாம நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய்னு மாத்தி மாத்தி பயன்படுத்துறது தான் சரியான வழி.